அனுபவசாலிகள் இல்லாத எந்த கட்சியும் தேராது. விஜயை அட்டாக் செய்கிறாரா ரஜினி? வணக்கம் நண்பர்களே. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சென்னையில் அமைச்சர் ஏவா வேலு கருணாநிதி குறித்து எழுதிய புத்தகத்தை வெளியிட்டார்கள். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடிகர் ரஜினிகாந்த், ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரையும் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், அவர்கள் இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும், அவர்கள் பள்ளியை விட்டு செல்லவே மாட்டார்கள் என்று அமைச்சர் துரைமுருகன் போன்ற மூத்த அரசியல்வாதிகளை கிண்டல் செய்யும் வகையில் பேசியிருந்தார். இது அப்போது துரைமுருகனை கடும் கொந்தளிப்புக்கு உள்ளாக்கியது. அதையடுத்து ரஜினி மட்டும் ஏன் 70 வயதுக்கு பிறகு சினிமாவில் நடித்து கொண்டிருக்கிறார்? பல்லு போன வயதில் இளசுகளுடன் கிழுக்கிழ நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். மற்றவர்களுக்கு புத்திமதி சொல்லும் இவர் இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டியதானே என்று அவருக்கு ஒரு அதிர்ச்சி பதில் கொடுத்திருந்தார். இதனால் தான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்று அப்போது ஜகா வாங்கினார் ரஜினி. இந்த நிலையில் நேற்று அதே சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற சு. வெங்கடேசன் எழுதிய வீர யுவ நாயகன் வேல்பாரி என்கிற நாவல் 1 லட்சம் பிரதிகள் விற்பனையானதன் வெற்றி விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ரஜினிகாந்த் முன்கூட்டியே உஷாராகிவிட்டார். இப்படிதான் முன்பு இதே அரங்கில் ஓல்ட் ஸ்டூடெண்ட் குறித்து பேசி விமர்சனத்தில் சிக்கிக்கொண்டேன். ஆனால் அனுபவசாலிகளான ஓல்ட் ஸ்டூடெண்ட் ஒரு கட்சியின் தூண்கள். அனுபவசாலிகள் இல்லாத எந்த இயக்கமும் கட்சியும் தேராது. அவர்கள் தூண்கள் மற்றும் சிகரங்கள் மாதிரி என்றுதான் அன்று நான் சொல்ல வந்தேன். அதற்குள் நான் பேசியதை கேட்டு பலரும் சிரித்து விட்டதால் பேச வந்ததை மறந்துவிட்டேன். அது விமர்சனங்களுக்கு உள்ளாகிவிட்டது என்று பழைய கதையை ஞாபகப்படுத்தி தனது பேச்சை நியாயப்படுத்தி கொண்டார் ரஜினிகாந்த். என்றாலும் அனுபவசாலிகள் இல்லாத இயக்கமும் கட்சியும் தேராது என்று அவர் சொன்னதும் தற்போது விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. புதிதாக அரசியல் கட்சி தொடங்கியிருக்கும் நடிகர் விஜயதான் அவர் இப்படி விமர்சனம் செய்கிறார் என்று பலரும் ரஜினி பேசிய இந்த கருத்தையும் சோஷியல் மீடியாவில் விமர்சித்து வருகிறார்கள். ஆக நடிகர் ரஜினிகாந்த் வாய் திறந்தாலே பிரச்சனைதான் என்றாகிவிட்டது. அடுத்த செய்தி. அண்ணாமலை சொன்ன ஆன்மீக அரசியலின் பின்னணி என்ன? அமித்ஷா எடுத்த அதிரடி முடிவு. ஓடவும் முடியாமல் ஒளியவும் முடியாமல் சிக்கிக்கொண்ட எடப்பாடி. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தான் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட போதும் பாஜகவின் உரிமைகளை விட்டுக் கொடுக்கவில்லை. எப்படி தான் தலைவராக இருந்தபோது செயல்பட்டு வந்தாரோ அதே போன்றுதான் இப்போதும் அண்ணாமலை செயல்பட்டு கொண்டிருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் பாஜக தலைமையில்தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று அப்போது சொன்ன அண்ணாமலை இப்போதும் அதையே தான் வெளிப்படுத்தி வருகிறார். டெல்லியில் அமித்ஷாவும் எடப்பாடியும் கூட்டணி டீல் போட்டு விட்டார்கள். அதனால் அவர்களின் குரலாகத்தான் தானும் ஒழிக்க வேண்டும் என்று நினைக்காமல் தான் ஆரம்பத்தில் எடுத்த அதே கொள்கை முடிவில் இப்போது வரை அண்ணாமலை உறுதியாக இருந்து வருகிறார். தற்போதைய பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் எடப்பாடி என்ன பேசுகிறாரோ அதை அப்படியே வழிமொழிந்து ஜால்ரா போட்டு வரும் நிலையில் அண்ணாமலையோ தனது அதே பழைய அரசியலை இப்போதும் கையில் எடுத்திருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் 2026 ஆன்மீக ஆட்சி நடக்கும் என்று கூறியிருக்கிறார் அண்ணாமலை. அப்படி சொன்ன இந்த வார்த்தை மீண்டும் அதிமுக வட்டாரத்தை அதிரவிட்டு இருக்கிறது. காரணம், அமித்ஷாவும் தமிழ்நாட்டில் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்றுதான் கூறி வருகிறார். அந்த வகையில் இந்த விவகாரத்தில் அண்ணாமலையும் அமித்ஷாவும் ஒத்துப்போகிறார்கள். நயினார் நாகேந்திரன் மட்டுமே எடப்பாடி பழனிசாமிக்கு துதிப்பாடி கொண்டிருக்கிறார். அதோடு டெல்லியில் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்த போதும் கூட்டணி ஆட்சி என்றுதான் டீல் போட்டிருக்கிறார். ஆனால் அந்த விஷயத்தை வெளிப்படையாக சொன்னால் அதிமுகவில் உள்ள 2ஆம் திட்ட தலைவர்கள் தனக்கு எதிராக திரும்பி விடுவார்கள் என்கிற பயத்தில்தான் தேர்தல் வரை இப்படியே இழுத்து சென்றுவிட்டு தேர்தலுக்கு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று அவர் அதிமுக தலைமையில் மட்டுமே ஆட்சி என்று கூறி வருகிறார். குறிப்பாக அதிமுக அறுதி பெரும்பான்மை தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சி அமைப்போம் என்று கூறுகிறார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அதற்கெல்லாம் சாத்தியமே இல்லை என்பதுதான் அரசியல் விமர்சகர்கள் சொல்லும் கருத்தாக உள்ளது. குறிப்பாக வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் 13% ஓட்டுகள் காணாமல் போகிறது என்று அரசியல் விமர்சகர்கள் ரவீந்திரன் துரைசாமி உள்ளிட்ட பலரும் கூறி வருகிறார்கள். அந்த அளவுக்கு எடப்பாடி மீது அதிருப்தியில் உள்ள சில கம்யூனிட்டியைச் சேர்ந்தவர்கள் மாற்றுக் கட்சிகளுக்கு ஓட்டு போட தயாராகிவிட்டார்கள். அதனால் எடப்பாடியை பொறுத்தவரை கடந்த முறை மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற்றது போன்ற அறுதி பெரும்பான்மை தொகுதிகளில் தன்னால் வெற்றி பெறவே முடியாது என்பதில் தெளிவாக இருக்கிறார். அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறும் மற்ற கட்சிகள் வெற்றி பெறும் தொகுதிகளையும் பெற்றுதான் தன்னால் 2026 ஆட்சியை பிடிக்க முடியும் என்பதை எடப்பாடி யூகித்து விட்டார். அதனால் அமித்ஷாவும் அண்ணாமலையும் சொல்லி வருவது போன்று 2026 தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பாஜகவின் ஆன்மீக ஆட்சிதான் நடக்கப் போகிறது. அதனால்தான் தமிழ்நாட்டில் பாஜக அழுத்தமாக கால் பதித்து விட்டால் அதன் பிறகு அவர்களை அத்தனை எளிதில் தோல்வியடைய செய்ய முடியாது.
வட இந்தியாவில் பாஜக வெற்றி பெற்ற மாநிலங்களில் அடுத்தடுத்து அவர்கள் வெற்றி பெற்று தொடர்ந்து ஆட்சி அமைத்துக் கொண்டே வருகிறார்கள். அதனால் இந்த முறை அவர்களை வெற்றி பெற்று விட்டால் அதன் பிறகு இங்கே நிரந்தரமாகி விடுவார்கள் என்றுதான் மு.க. ஸ்டாலின் மட்டுமின்றி எடப்பாடி பழனிசாமியும் கூட பீதியில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தி, மு.க. ஸ்டாலினை திருப்பி அடித்த மகாராஷ்டிராவின் சிவசேனா கட்சி. தமிழகத்தில் உள்ள திமுகவை பொறுத்தவரை அந்த கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தே ஹிந்திக்கு எதிரான அரசியலை செய்து வருகிறார்கள். அதே சமயம் இவர்கள் நடத்தும் பள்ளிகளில் ஹிந்தி பாடம் உண்டு. இவர்கள் வீட்டு பிள்ளைகளை ஹிந்தி படிக்க வைப்பார்கள். என்றாலும் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் ஹிந்தி படித்துவிடக் கூடாது என்பதில் திமுக உறுதியாக இருப்பார்கள். குறிப்பாக இங்குள்ள மக்கள் ஹிந்தி படித்தால் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறி வட மாநிலங்களுக்கு சென்று விடுவார்கள். அதேபோல் இங்கு அதிகமானோர் ஹிந்தி பேசினால் வடநாட்டவர் தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கு நிரந்தரமாகி விடுவார்கள். இப்படி வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் நிரந்தரமாகிவிட்டால் தேசிய கட்சிகள் எளிதாக தமிழ்நாட்டில் வெற்றி பெற தொடங்கி விடுவார்கள் என்பதனால்தான் திமுக ஹிந்தி மொழிக்கு எதிரான அரசியலை செய்து வருகிறது. இந்த நிலையில் திமுக மத்திய அரசின் மும்மொழி கல்விக் கொள்கைக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் மகாராஷ்டிராவில் அங்கு ஆட்சி செய்யும் பாஜக கூட்டணி ஹிந்தி மொழியை 5ஆம் வகுப்பு வரை கட்டாய பாடமாக்கினார்கள். இதற்கு அங்குள்ள சிவசேனா கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து தற்போது அதை அந்த அரசு திரும்ப பெற்றுக்கொண்டது. இதையடுத்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டில் ஹிந்திக்கு எதிராக நாம் பற்ற வைத்த நெருப்பு தற்போது மகாராஷ்டிராவில் சூறாவளியாக சுழன்று அடித்துக் கொண்டிருக்கிறது என்று தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தார். ஆனால் இப்படி மு.க. ஸ்டாலின் ஒரு செய்தி வெளியிட்டதை அடுத்து உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா கட்சி ஒரு செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் மகாராஷ்டிரா தமிழ்நாடு போல அல்ல, நாங்கள் ஹிந்தி பேசுவோம், ஹிந்தி படங்கள் பார்ப்போம், ஒருபோதும் நாங்கள் ஹிந்திக்கு எதிரி அல்ல. ஆனால் ஹிந்தியை கட்டாய பாடமாக்கியதற்கு தான் எதிர்ப்பு தெரிவித்தோம். ஆனால் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் ஹிந்திக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். ஹிந்தி படிப்பது குற்றம், ஹிந்தி பேசுவது குற்றம் என்பது போன்று தமிழ்நாட்டில் செயல்படுகிறார்கள். அதனால் ஹிந்தி எதிர்ப்பு விவகாரத்தில் எங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது என்று சிவசேனா கட்சி தெரிவித்திருக்கிறது. அந்த வகையில் மகாராஷ்டிராவின் சிவசேனா கட்சியையும் பாஜகவுக்கு எதிராக தங்களது கூட்டணியில் இணைத்துக் கொள்ளலாம் என்று கல்லெறிந்த மு.க. ஸ்டாலினுக்கு உத்தவ் தாக்கரே ஹிந்தி மொழி விவகாரத்தில் உங்கள் நிலைப்பாடு வேறு, எங்கள் நிலைப்பாடு வேறு என்று மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு அதிர்ச்சி பதில் கொடுத்து வாயடைக்க வைத்துள்ளார். திருப்புவனம் அஜித்குமார் மரண வழக்கில் முக்கிய புள்ளிகளை கட்டம் கட்டும் சிபிஐ. திருப்புவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் மீது பேராசிரியை நிகிதா என்பவர் தனது நகைகளை திருடிவிட்டதாக போலீசில் புகார் கொடுத்திருந்தார். இந்த புகார் அடிப்படையில் தனிப்படை போலீசார் அஜித்குமாரிடத்தில் விசாரணை நடத்திய போது கொடூரமாக தாக்கியதால் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். இதையடுத்து இந்த மரணத்துக்கு காரணமான காவல்துறை அதிகாரிகள் 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு மதுரை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதோடு மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரம், தனிப்படையின் வாகனத்தை ஓட்டிய ராமச்சந்திரன் உள்ளிட்டோரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த வழக்கை மதுரை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்தி வருகிறது. மேலும் இந்த வழக்கு குறித்த விசாரணையை சிபிஐக்கு தமிழக அரசு மாற்றியுள்ள நிலையில் சிபிஐ அதிகாரிகள் களமிறக்கி இருப்பதோடு சட்டப்பிரிவு 103 கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளார்கள். குறிப்பாக காவல்துறை வட்டாரம் மட்டுமின்றி சம்பந்தப்பட்ட திருப்புவனம் பொதுமக்கள் அஜித்குமாரை காவலர்கள் தாக்கிய போது நேரில் பார்த்த சாட்சிகள் என பலரிடத்திலும் தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அதோடு அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு உத்தரவிட்டிருப்பதால் விசாரணை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அதனால் விரைவில் இதில் சம்பந்தப்பட்ட பேராசிரியை நிகிதாவையும் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வருவார்கள் என்றும் கூறப்படுகிறது.